அன்பு நேயர்களுக்கு வணக்கம். பாட்டை பற்றி இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு நாம பார்க்க போறது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை சரமாரியாக திட்டி எழுதப்பட்ட பாடலையும், அந்த பாடலை எழுதிய கவிஞர் யார், ஏன் அப்படி திட்டி எழுதினார், அதற்கு எம்ஜிஆர் என்ன செய்தார் என்பதை பற்றி தான் இந்த வீடியோல நாம விளக்கமா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ் திரைப்படங்களில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கதாநாயகனாக ஜொலிப்பதற்கு முன்பு மேடை நாடகங்களில் நாடக நடிகராகவும், பிறகு திரைப்படங்களில் சிறு சிறு வேடங்களில் துணை நடிகராகவும் நடித்து அதன் பிறகு பல போராட்டங்களுக்கு பிறகு கதாநாயகனாக உருவானார். 1936ஆம் ஆண்டு சதிலீலாவதி என்ற திரைப்படத்தில் சிறு வேடத்தில் எம்ஜிஆர் அவர்கள் நடித்ததே அவருடைய திரைப்பயணத்தின் முதல் படமாக அமைந்தது. 11 ஆண்டுகளுக்கு பிறகு 1947ஆம் ஆண்டு ராஜகுமாரி என்ற படத்தில் தான் அவர் முதலாக கதாநாயகனாகிறார். ஆனால் அதன் பிறகும் அவர் துணை நடிகராகவே போராடி பிறகு 1950ஆம் ஆண்டு மருதநாட்டு இளவரசி என்ற திரைப்படத்தில் மீண்டும் கதாநாயகனாக வருகிறார். அந்த படத்தில் மிகுந்த வெற்றி பெற்றதை அடுத்து அதன் பிறகு நிலையான ஒரு கதாநாயகனாக மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடிக்கிறார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். 1930ஆம் ஆண்டு தொடங்கி 1987ஆம் ஆண்டு வரை ஏறத்தாழ 47 ஆண்டுகள் படாத பாடுபட்டு இப்படி அரும்பாடுபட்டு வெற்றி கதாநாயகனாக வந்தவர் அந்த இடத்தை சுலபமாக விட்டு கொடுத்து விடுவாரா? அதனால இத்தனை வருட திரைப்பட வாழ்க்கை கொடுத்த அந்த அனுபவத்தின் அடிப்படையில அவர் என்ன தெரிஞ்சுக்கிறாரு அப்படின்னா, ஒரு திரைப்படம் வெற்றி பெறணும்னா அந்த படத்தோட கதை மட்டும் முக்கியம் இல்ல, அந்த படத்தில் இடம்பெறுகின்ற பாடல்களும் அந்த பாடலில் இடம்பெறுகின்ற வரிகளும் கூட முக்கியம்தான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாரு. அதனால அவருடைய படங்கள்ல கதை, வசனம், திரைக்கதை போன்றவற்றுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரோ அதே மாதிரி பாடல்களையும் அந்த பாடல்களில் இடம்பெறுகின்ற வார்த்தைகளில் கூட அவர் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அந்த பாடல்களில் தலையிடுவதை வழக்கமாக வச்சிருந்தாரு. இவருடைய பழக்கம் இப்படி அப்படின்னு சொன்னா, கவிஞர்களிலேயே தன்மானம் மிக்க கவிஞராக திகழ்ந்தவர், பொது உடைமை கருத்துக்களை தன்னுடைய பாடல்களின் மூலம் மக்கள் மனத்தில் விதைத்து சென்ற பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள். எம்ஜிஆருடைய பல படங்கள் வெற்றி பெற்றதற்கு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தின் பாடல்களும் முக்கிய காரணமா இருந்ததை யாரும் மறுத்திட முடியாது. அப்படி பட்டுக்கோட்டையார் எழுதிய பாடல்களில் எம்ஜிஆர் தலையிட்டு அதை மாத்துங்க இதை மாத்துங்க அப்படின்னு சொல்றது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்துக்கு சுத்தமா பிடிக்கல. அவர் கடைசியா கொடுத்த ஒரு பேட்டியில கூட, முன்பெல்லாம் கவிஞர்களுடைய பாடல்கள்ல இசையமைப்பாளரும் இயக்குனரும் மட்டும்தான் தலையிடுவாங்க, இப்ப எல்லாம் திரைப்படத்துல நடிக்கிற நடிகர்கள் கூட மூக்கண வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆரை மறைமுகமா தாக்கி அந்த பேட்டியில சொல்லியிருப்பாரு. தன்னுடைய பாடல்கள்ல எம்ஜிஆர் அவர்கள் தலையிடுறது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்துக்கு பிடிக்கல. அதனால இனிமே அவருடைய படங்களுக்கு நம்ம பாட்டு எழுதக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுறாரு. அப்படி சில படங்களை தவிர்த்து விடுறாரு. ஆனால் 1961ஆம் ஆண்டு எம்ஜிஆர் நடித்த அரசியலங்குமரி என்ற திரைப்படம் தயாரிக்கப்படுகிறது. அந்த படத்திற்கு பாட்டு எழுதுறதுக்கு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்துக்கு எம்ஜிஆர் அவர்கள் ஆள் அனுப்புறாரு. ஆனா பட்டுக்கோட்டை அதுக்கு சரியான காரணத்தை சொல்லாம சாக்கு போக்கு சொல்லி நாள் கடத்துறாரு. இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் என்ன பண்றாரு, கார் எடுத்துக்கிட்டு நேரா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வீட்டுக்கே போயிடுறாரு. பட்டுக்கோட்டைக்கு ஒரே சங்கடமா போயிருச்சு. அவருடைய படங்களுக்கு இனிமே பாட்டு எழுதக்கூடாது அப்படின்னு இருந்தோம். ஆனா அவரே வீட்டுக்கு வந்துட்டாரு. பாட்டு எழுதுறதுக்கும் அவருக்கு விருப்பம் இல்லை, ஆனா எழுதாமவும் இருக்க முடியாது அப்படிங்கிற தர்ம சங்கடம். அதனால அவர் ஒரு வழியா ஒத்துக்கிறாரு. எம்ஜிஆர் அந்த இடத்துல சுச்சுவேஷனும் சொல்லிட்டு போயிடுறாரு. எம்ஜிஆர் சொன்ன சுச்சுவேஷனுக்கு பாட்டு எழுதணும், அதே சமயத்துல எம்ஜிஆர் தன்னுடைய பாடல்களை இனிமே தலையிடக்கூடாது அப்படின்னு முடிவெடுக்கிற பட்டுக்கோட்டை அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு பாடலை எழுதுறாரு. அந்த பாடலை எம்ஜிஆர் அனுப்பிய உதவியாளர்கிட்ட கொடுத்து அனுப்புறாரு. உதவியாளர் அந்த பாடலை வாங்கி பார்க்கிறாரு. அவருக்கு ஒரே ஷாக்கு. அதுல எம்ஜிஆரை ஒரு சரமாரியா தாக்கி எழுதியிருக்கிறாரு. ஆனாலும் பாடலை எடுத்துக்கிட்டு போய் எம்ஜிஆர் கிட்ட போய் நிக்கிறாரு. எம்ஜிஆர் அவரை கேட்கிறாரு, என்ன கவிஞர் பாட்டு கொடுத்துட்டாரா அப்படின்னு கேட்கிறாரு. கொடுத்துட்டாருங்க ஐயா, ஆனா அந்த பாடல்ல மறைமுகமா உங்களை தாக்கி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்றாரு. அதனால எம்ஜிஆர் என்ன சொல்றாரு, எங்க அந்த பாட்டை படிங்க அப்படிங்கிறாரு. சின்ன பயலே சேதி கேளடா என்று அந்த பாடல் தொடங்குது. திரைப்பட வரலாற்றுல அந்த காலத்துல பாத்தீங்கன்னா, சின்னவர் அப்படின்னு சொன்னா அது எம்ஜிஆரையும், பெரியவர் அப்படின்னு சொன்னா அது எம்ஜிஆருடைய அண்ணன் சக்கரபாணி அவர்களையும் குறிக்கும். அதனால சின்ன பயலே அப்படின்னு சொல்றது எம்ஜிஆரை தான் அவர் சொல்றாருங்கிறத அந்த உதவியாளர் எடுத்து சொல்றாரு. எம்ஜிஆருக்கும் அது புரியுது. ஆனா அவர் அதை பெருசா எடுத்துக்காம சரி மேல படிங்க அப்படிங்கிறாரு. நான் சொல்ல போற வார்த்தையெல்லாம் எண்ணி பாரடா அப்படின்னு அடுத்த வழியை படிக்கிறாரு. எம்ஜிஆருக்கு கொஞ்சம் புரியுது. சரி என்னவோ சொல்ல வராரு, நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி மேல படிங்க அப்படிங்கிறாரு.
அடுத்ததுல வந்து பாத்தீங்கன்னா முதல் சரணத்துல ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான்டா வளர்ச்சி அப்படிங்கிறது அந்த சரணத்தோட முதல் தொடக்கமா இருக்குது. இந்த பாடலை சொல்லும் பொழுது எம்ஜிஆருக்கு முழுமையா புரிஞ்சு போயிடுது. ஆஹா, பட்டுக்கோட்டையா இருக்கு, நம்ம மேல ரொம்ப கோபம் போட்டிருக்கு, அதனாலதான் அந்த மறைமுகமா நம்ம கிட்ட சொல்றாரு, சரி பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த பாடலுடைய மற்ற அடிகளை பாக்குறாரு, அந்த பாடலுடைய மொத்த விளக்கத்தையும் பாக்குறாரு. ரொம்ப அருமையான பாடல். அந்த பாடலை அந்த படத்துல அவர் பயன்படுத்திக்கிறாரு. படம் வணிக ரீதியாக தோல்வியடைந்தாலும் கூட இந்த பாடல் மக்கள் மத்தியில மிகுந்த வரவேற்பு பெறுகிறது. அந்த பாடல் இதுதான். சின்ன பயலே செய்தி கேளடா, நான் சொல்ல போற ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் என்று எம்ஜிஆரை திட்டி முதல் சரணத்தின் நீட்சியாக அந்த பாடல் ஈன்ற பொழுதின் பெரிதும் உவக்கின்ற தாய் தன் மகனை சான்றோன் என பிறர் சொல்லும் பொழுது மகிழ்வாள் என்பதை அழகாக சொல்லியிருப்பார். உன்னை ஆசையோடு ஈன்றவளுக்கு அதே நீ தரும் மகிழ்ச்சி. வீரனாகவும் அறிவாளியாகவும் இருந்து விட்டால் மட்டும் போதாது, மனிதாபிமானம் உள்ள மனிதனாக நாம் இருக்க வேண்டும். அது இந்த உலகிற்கு உற்ற துணையாக இருக்கும் என்பது மனிதனாக வாழ்ந்திட வேணும் மனதில் வையடா தம்பி, மனதில் உலகில் இருக்கின்ற அனைத்தும் அனைவருக்கும் பொதுவானது. அது தனி மனிதனிடம் இருப்பதும் மற்றவர்களை வறுமை நிலையில் இருப்பதும் பொது உடைமை அல்ல. இந்த நிலை மாற வேண்டுமானால், பொது உடைமை வளர வேண்டுமானால் நாம் போராட வேண்டும் என்ற பொது உடைமை தனியுடைமை கொடுமைகள் தீர தொண்டு செய்யடா நீ தொண்டு. பேய் பிசாசு போன்ற மூட நம்பிக்கைகளை பிள்ளைகளிடம் சொல்லி வளர்ப்பதையும் அவர்களை வீரமற்ற கோழைகளாக வளர்ப்பதையும் இடித்து காட்டியிருப்பார். வேப்பமர உச்சியில் நின்று பேயுண்ணு ஆடுதண்ணு. வேலையற்ற வெட்டி பதர்களின் பேச்சை விளையாட்டுக்கு கூட நீங்கள் ஒரு பொருட்டாக மதிக்க கூடாது என்று வளரும் இளம் குருத்துகளுக்கு அழகான அறிவுரை சொல்லியிருப்பார். மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நம்பிவிடாதே நீ. மிக குறைந்த காலமே வாழ்ந்தாலும் மிக மிக குறுகிய காலமே திரைத்துறையில் இருந்தாலும் தன்மானம் மிக்க கவிஞராகவும் பொது உடைமை சித்தாந்தத்தை தான் எழுதிய எல்லா பாடல்களிலும் விதைத்து மக்கள் மனதில் நிறைந்த மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் இயற்றிய இந்த பாடலை நீங்கள் ஒரு முறை கேட்டு பாருங்கள். உங்கள் மனதில் தோன்றுகின்ற கருத்தை இந்த வீடியோட கமெண்ட் பகுதியில் கமெண்ட் பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோல வேற ஒரு பாடலோட சந்திக்கலாம். வணக்கம்.